ஏம்மாம்மா எப்பப்பா? ஐயையோ என்னால் முடியலையே, நான் என்ன செய்வேன்? எட்டி எட்டி பங்கசா, எட்டி பங்கசா, எவடி எவ? நானே ஆத்தாடி அம்மாடின்னு கிடக்கிறேன். இப்போ எவ்வளோ வந்து கதை பேச வந்திருக்காளே, அவளுகள்கிட்ட நிமிந்து உட்காந்து புறணி கதையோட பேச முடியாத நிலமையில நான் இருக்கனே. ஐயையோ எவ வந்திருக்கான்னு தெரியலையே. எட்டி பங்கசா, என்னடி நான் வந்து நிற்கிறத கூட பார்க்காம மல்லா கடைச்சி படுத்துருக்கிறவா திண்ணையில? யாரு? மொட்டைக்காரியா? எட்டி மொட்டைக்காரி, வா வா வந்து உட்காரு வா. எட்டியில என்ன காலையிலேயே செத்த பேசிக்கிட்டு இருந்துட்டு போவோமேனு வந்தா நீ குறுக்கில் கையை வச்சுக்கிட்டு மல்லா கடிச்சு படுத்திருக்கிய என்ன? அட அந்த கதையை ஏன் முட்டி கேட்குற? என் வீட்டு மருமக குந்தாணி அன்னைக்கிளி என்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனால, அன்னையிலேருந்து நான் குறுக்கெலும்பு உடஞ்சி வைதாண்டி கிடக்கிறேன், குறுக்கெலும்பு உடஞ்சி வைதாண்டி கிடக்கிறேன். ஏட்டி பங்கசா, உன் மருமகளாவது ஒரு கோவத்தில் கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டா அப்படி நல்ல சாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? நல்லா ஆக்கலாம், பொங்கலாம், திங்கலாம், நல்லா சாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுவிட்டு இப்போ தான் குறுக்கெலும்பு உடஞ்சி போய் கிடக்கிறோம்னு சொல்கிறா. ஐயோ அடிக்கேன கிறுக்கி, அவள் இருந்தால் 4 வீட்டு வேலையும் ஒத்தாளாக உட்காந்து பாப்பா. இன்னைக்கு என் வீட்டு வேலையவே என்னால் பார்க்க முடியலையேட்டி. என் மயங்காரன் என் மருமக பார்க்குற எல்லா வேலையும் நீதான் பார்க்கணும்னு என் தலையில் கட்டிட்டு போயிட்டா. மாட்டுக்கு சாணி எழுறது, வைக்கல்லி போடுறது, பால் வச்சுறது, பாத்திரம் விளக்குறதுன்னு அத்தனை வேலையும் என்ற மையம் என் தலையில் கட்டிட்டு போயிட்டானட்டி, என் தலையில் கட்டிட்டு போயிட்டானட்டி. அடி இதை என்னட்டி இவ மயன் சொன்னானா அதனால வேலை பார்க்குறாளம்ல. மயன் சொல்கிறவளுக்கு பூரா வேலை பார்த்துக்கிட்டா இருக்காளுங்க. நம்ம தான் தலை வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குது, எனக்கு சுகர் கூடி போயிருச்சு, தலையை சுத்துதுன்னு என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு கிடக்கனே. அது தெரியாமல் மயன் சொன்னான்னு புருக்கு 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 புருக்குன்னு பயந்துக்கிட்டு அவன் பின்னாடியே போய் சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கலாமா? அட என்னடி இவ கூறத்தவளா இருக்கா? அப்பத்தா என்னது இது? ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன டிமோட்டக்காரி சொல்கிற? அப்படி நடிச்சுக்கிட்டு கிடக்கலாமா? இந்த ஐடியா எனக்கு தெரியாமல் போயிருச்சே, நான் என்ன செய்வேன்? 4 நாளாக அவன் சொல்கிற வேலையை பூரா பின்னாடியே போய் பொறுக்கு 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 பொறுக்குன்னு பயந்துக்கிட்டே எவ்வளோ பார்த்துக்கிட்டு தெரிஞ்சேன். அடி என்ன டீவ மயன் சொன்ன வேலையெல்லாம் பார்க்கணும்னு என்ன எழுதியா கொடுத்துருக்கு? இது நல்ல கதையாக இருக்கே. என்னட்டி மொட்டைக்காரி சொல்கிற? பிளானு பண்ணி என் மருமகளை விரட்டி விட்டதே நான் தானே. அப்படி அவளை விரட்டி விட்டுவிட்டு அவள் பார்க்குற வேலையெல்லாம் பார்க்காம இருந்தேன்னா நாளைக்கு என் மையன் என்னைய தப்பாக நினைப்பான்லட்டி. அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு அவள் பார்க்குற வேலையெல்லாம் பார்ப்போம்னு சும்மா நடிச்சுக்கிட்டு ஆக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்க முடியே. அடி பாவி கண்ணாடி போட்ட கிளவி, எங்கள் அம்மாவை பிளான் பண்ணி வீட்டை விட்டு விரட்டி விட்டதே நீ தானா? எங்கள் அம்மா என்னமோ ஒரு முக்கியமான வேலையாக மாமா வீட்டுக்கு போயிருக்கிறதால அப்பா சொன்னாங்க. அப்புறம் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. உன் பேத்தி மருக 2 பேரும் திரிகிறாளுகள, வெடுக்கு 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 வெடுக்குன்னு இடுப்பு ஆட்டிக்கிட்டு அவளுகள்கிட்டையெல்லாம் கொஞ்சம் சாக்கிரதையாக இரு. அவளுகளுக்கு வேலைக்கு பக்குவம் பண்ணி நல்ல வாய்க்குள்ளே வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கவேன். நாளைக்கு அவள் ஆத்தா வந்த பிறகு அந்த வேலையை நீந்தான் செய்யணும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு பழைய சோறு, பச்சை மிளகா, புளிச்ச கஞ்சி, துவையா அந்த மாதிரி அரைச்சி போடு. நீ பாட்டில் விதவிதமாக வேலைக்கு மருமக இல்லையே, நம்ம நல்லதை பிள்ளைதாக சுட்டு கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டில் சுட சுட சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்காத. நல்லா சொல்கிறேன், கவனமா காதுல வாங்கிக்கட்டி. ஆமாட்டி மொட்டைக்கறியோய், நீ சொல்றதும் சரிதான். அவள் ஆத்தா போன 4ல இருந்து விதவிதமா நல்லா சுட சுட சோறாக்கி வடிச்சு போடவுந்தேன். இவளுக 2 பேருக்கு ஏத்தம் அதிகமாக போயிருச்சு. என்னைய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளுக. ஏ கிளவி இங்கே வா, ஏ கிளவி அங்கே போ, அடியே கண்ணாடி கிளவி, அடியே நரைச்சு முடி கிளவி, அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுகிறாளுன்னு நினைக்கிற? போகையில் ஒரு கிளவியும் வரையில் ஒரு கிளவியும் போடுறாளுக. இப்போ ஏற்பட்டவளுகளுக்கு எதுக்கு நம்ம சுட சுட சோறாக்கி போடணும்னு கேட்குறேன். நீ சொல்கிறதும் சரிதான் பியோய். இனிமேல் இவளுகளுக்கு கேப்ப களியும் கேப்ப கூழும் தான் போடணும். அடி பாவி கிளவி, எங்கள் அம்மாவை பிளான் பண்ணி விரட்டி விட்டதும் பத்தாம எங்களுக்கு கூழும் களியும் தான் போடுவேன்னு சொல்கிறியா? நாங்கள் என்ன ஜெயிலையா இருக்கோம் களியும் கூழும் போடுறதுக்கு? இருடி மாவளே, எங்கள் அம்மாவை முதல்ல வர வைக்கிறேன், உன்னைய இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். சரி வந்ததுக்கு என்னத்தையோ 2 வார்த்தையோ சொல்லி கொடுத்தாச்சு. இன்னி அவள் குடும்பத்தை அவள் பார்த்துக்கிறவா. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்புவோம். ஏட்டி பங்கசா நான் போயிட்டு வரவா? சரி டீ மொட்டைக்காரியே, போயிட்டு வா. வந்து உட்காந்துருந்தவளுக்கு ஒரு டம்ளர் காப்பியோட கொடுக்க முடியல. எந்திரிச்சு போய் காப்பி ஓடுறதுக்கு குறுக்கெல்லாம் வலிச்சு போய் கிடக்குறேன். சரி அடுத்த முறை வரையில காப்பி ஓட்டு தாரேன். போயிட்டு வாட்டி மொட்டைக்காரியே.
இங்கே பாரு, எனக்கு நீ காப்பியும் போட்டு தர வேணா, டீயும் போட்டு தர வேணா. நான் சொன்னதை மட்டும் நல்ல மனசுக்குள்ளே பதிய வச்சுக்க. உன் மருமக வர்றதுக்குள்ளே இந்த வீட்டை எப்படியாவது உன் கைப்பற்றி உன் வசம் வச்சுக்க, சரியா? இனிமேல் இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன்னைய கேட்டுதான் நடக்கணும். இந்த வீட்டில் அசைகிற ஒவ்வொரு துரும்பும் உன்னைய கேட்டுதான் அசையணும். அந்த மாதிரி உன் மயனை சரி பண்ணி உன் பேத்திமார்களை உன் கைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்தி வச்சுக்க, சரியா? உன் மருமக வந்தோன்னே இந்த வீடே தலைகீழாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டியோய். நான் போயிட்டு வாரேன். ஆஹா, வயசான 2 ஓல்டு கிளவி தானே பேசிக்கிட்டு இருக்கு. இதுக என்ன பேச போகுதுங்க? உன் வீட்டில் வெத்தலை இடிச்சு திண்டியா, என் வீட்டில் பாக்கு இருக்கு, உன் வீட்டில் சுண்ணாம்பு இருக்கான்னு கேட்குங்கன்னு நினச்சேன். அவட பாவீங்களா, இதுங்க என்ன குடும்பத்தையே ரெண்டாக்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல அம்மாவை வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளவியை வீட்டை விட்டு துரத்தணும். என்ன முட்டைக்கராத்தா, என்னை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க? சாக்கும் இல்லை கேட்கும் இல்லை. திடீர்னு என் பேத்தி வந்து முன்னாடி நிற்கவன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னட்டி தங்கம், சாப்பிட்டியா? உன் அப்பத்தா உனக்கு நல்லதை பல்லதை வச்சு கொடுத்தாளா? இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? என் செல்ல பேத்தி, என் அருமை பேத்தி நிம்மி, உங்கள் அம்மா அப்படி கொச்சுக்கிட்டு போயிட்டாளம்மா. அவள் இருக்கையில் நீங்கள் 2 பேரும் எப்படி பல பப்பாளி பழம் மாதிரி இருந்தியே. இப்போ பாரு, உங்கள் அப்பத்தான் உன்னைய ஒழுங்காக கவனிக்கிறாளோ இல்லையோ, மூஞ்சி எல்லாம் வாடி போய் என்னமோ மாதிரி இருக்கிய. ஆத்தாடி, என்னத்தாது என் பேத்தி முகம் இப்படி வாடி போயிருக்கு. அவள் ஆத்தாளை நினச்சி ஏங்கி போயிருக்கு ஓலையே. அப்படிங்கப்பா, உலக நடிப்புடா சாமி. ஆத்தாடி, என் புள்ளாவா அம்மாவை பார்க்காம 4 நாளில் மூஞ்சி எல்லாம் தொங்கி போயிருச்சே. இப்போ தாமிட்டி உன் அப்பத்தாட்ட சொல்லிட்டு வந்தேன், பிள்ளைய 2 பேரையும் பட்னியாக போட்டுறாத. உனக்கு உடம்புக்கு எப்படி இருந்தாலும் என்னத்தையும் ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைய 2 பேருக்கு நல்லதை பெல்லதை ஆக்கி போடு. பலகாரம் பச்சி சுட்டு போட்டு அவன் அம்மா வீட்டில் இல்லைங்கிற நினப்பை எப்படியாச்சும் போக்கிரு. அவன் அம்மா வார அன்னைக்கு வரட்டும். அது வரைக்கும் நீ பிள்ளையில பத்திரமா பத்திரமா பார்த்துக்க. அப்படி நீ இப்போதான் நல்லதை பெல்லதை உன் அப்பத்தாளுக்கு சொல்லிட்டு வாரு, சரிம்மா? நீங்களும் பத்திரமா இருங்க, சரியா? ஆத்தா போயிட்டு வரவா? சரி சரி. அடேங்கப்பா, நம்ம அம்மா நம்மளை விளக்க மாத்த கொண்டி 4 அப்புனா கூட கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. இந்த கிழவி ஆக்ஷனை போட ஆரம்பிச்சோன்னே கண்ணுல இருந்து தாரையா கொட்டுது. உள்ளிக்கு கண்ணீர் டேங்க் எதுவும் வச்சிருக்குமோ? சரி தள்ளு, அப்பத்தா போயிட்டு வாரேன். இப்பதான் அழுதுச்சு, அதுக்குள்ள ஈனு பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டே போகுது. இதுங்கெல்லாம் என்ன கேரக்டர்னே புரிஞ்சுக்க முடியலையே. இந்த வீட்டில் வேலை அறவரையாக முடிஞ்சிருச்சு. சரி, இப்படி போகிற வழியில் தெற்கு காட்டு கீதா வீட்டில் மாமியாளுக்கு மருமாளுக்கும் சண்டைன்னு சொன்னாலுங்க. அங்கே போய் என்னத்தையாவது முடிஞ்ச அளவுக்கு கொளுத்தி விட்டுட்டு போவோம். புகஞ்ச முட்டுக்கும் புகையட்டும், வீடு எரிஞ்ச முட்டுக்கும் எரியட்டும். சரி, நம்ம போயிட்டு வருவோம். இடையிலா சோறை ஆக்கி வச்சு ஆக்கின சோறே ஆறி போயிருச்சு. எங்கடி போய் ஊர் சுற்றிட்டு வர்றியா? எங்கடி உன் தங்கச்சி பிங்கு எங்கடி? ரஞ்சிதமே, 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 என் மனசு கலக்கு ரஞ்சிதமே. அப்பத்தாவே சாப்பிட என்ன வச்சிருக்க? எட்டி 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 பேதியில போவாளே, என் கண்ணை குத்தி கலக்கிருப்பேட்டி. இன்னியரா பெரிய ஆடிக்கிட்டு வரா, பெரிய ஆட்டக்காரி. பங்கஜமே, 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 வயிறு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. தள்ளிட்டுங்கிட்டு முருங்கைக்காக்கு கை கால் முளைச்சது மாதிரி இருந்துக்கிட்டு இன்னியார என் கண்ணை குத்தி கலக்கிருப்பா. நீ இப்படியே நந்தி மாதிரி நின்ற இடத்துலயே நின்றுக்கிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறவ, நீனு போய் தின்னே உட்காரு, சோறு ஓட்டி எடுத்துட்டு வாரேன். வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நில வந்து தேயுது. நானே கடுப்புல இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா கால் எடுத்துட்டு ஓடிட்டு சொல்லிட்டேன். எதுக்குடி நீ மிதிச்ச? அக்கா, நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்க்கா. மல்லி இப்போ வச்சு வச்சு வாடுது அப்படிலாம் சொல்லும் போது பக்கத்துல இருந்த கை கால் படதான் செய்யும். இருடி, அம்மா என்ன 2 நாள்ல வந்துருவாங்கல்ல, அப்புறம் உனக்கு இருக்கு இரு, நான் அம்மா கிட்ட உன்னை சொல்லி கொடுக்குறேன். அப்பத்தான் பிளான் பண்ணி அம்மாவை விரட்டி விட்டுச்சுங்கிற விஷயத்த வைக்கிட்ட சொல்லுவோமா வேண்டாமா? வேண்டாம், பாவம் சின்ன பிள்ளை. அப்புறம் அம்மா வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு நினச்சி அழுதுகிட்டே தூங்காமல் இருப்பா. நம்மளே அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். இந்தாங்கட்டி பழைய கஞ்சியும் தேங்காய் துவையெல்லாம் இருக்கு, ஆளுக்கு 2 வாய் அள்ளி குடிங்க. அப்பத்தா கிழவி, எனக்கு பழைய சோறு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு பழைய சோறு கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன்? நான் உன்னை பூரியும் உருளைக்கிழங்கு தானே பண்ண சொன்னேன். ஆமாம் ஆமாம், மக்கடையா இவங்களுக்கு வாய்க்கு ருசியாக வைப்பாங்க. நல்லா பூரி குருமா பொங்கல் சாம்பார்னு விதவிதமாக வச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன வயசாட்டி திரும்பி இருக்கு? என் வயசுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு தரேன். பேசாமல் திண்டுபிட்டு பேசாமல் விழுந்து படுங்க. ஆளுகளை பாரு, அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுங்க. எனக்கு என்னமோ 16 வயசு குமரி மாதிரி நான் இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு வேலை ஆற்றுக்கிட்டு தெரிய முடியுமா? இருக்கிறத சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னு பேசாமல் போங்க.
கிழவி, இதெல்லாம் நீ பண்ணல. உனக்கு இப்ப புறணி சொல்லி கொடுத்துட்டு போச்சுல, அந்த மொட்டைக்கராத்தா சொல்லி தான் நீ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். பண்ணு பண்ணு. இன்னைக்கு சாயங்காலமே போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஆவறேன்னு மட்டும் பாரு. என்ன இந்த மனுஷன் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க என்னங்க, ஏன் இப்போ சோஃபாலே படுத்துருக்கீங்க? உள்ள போய் பெட்டில் படுக்க வேண்டியதானே? ஒன்றும் இல்லை சௌமியா, சும்மா உட்காந்துருந்தேன், அப்படியே கண்ணை சந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, இவர்கிட்ட இந்த டூர் போகிற விஷயத்தை எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வேற தெரியலையே. இவர் என்னத்தையாவது சொல்லி தொலைவார், தங்கச்சி இருக்குது அப்படி இப்படின்னு. அவளை கழட்டி விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி போகிறதுன்னு புரியலையே. என்ன சௌமியா, என்ன விஷயம்? ஏதோ சொல்கிறது மாதிரி மறியிட்டு நிற்கிற. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாமேன்னு தோணுச்சு, அதனால் வந்தேன். ஏன் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாதா? ஆஹா, சோஃபாவில் ஏறி பக்கத்தில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாலே ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். எதை பற்றி பேச போகிறான்னு தெரியலையே. என்ன விஷயம் சௌமியா, சொல்லு. அம்மா அன்னைக்கு எங்கே ஆளையே காணா? நான் ஒரு விஷயம் பேச வந்தேன்னா என்ன சௌமியா, என்ன விஷயம், என்ன பேச வந்தேன்னு என்னை பற்றி மட்டும் கேளுங்க சரியா? உட்கார்ந்ததுக்குள்ளே தங்கச்சி என்ன பண்ணுது, அன்னைக்கு எங்கே காணோன்னு அவளை பற்றியே கேட்டிங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? சரி விடு விடு விடு. நார்மலாக இருக்கையிலாம் நல்லா தான் இருக்க. இந்த நாத்தனார் கேரக்டரை எடுத்தோன்னா மட்டும் நாத்தனார் பேய் வேஷம் போட்டுருது. அது ஏன் தான் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நான் அன்னைக்கிளியை பற்றி கேட்கல. என்ன விஷயமா பேச வந்தா என்னன்னு சொல்லு. எம்மா பேயி. ஏங்க சும்மா இருங்க, நீங்கள் ஆசையாக சொன்னீங்களேன்னு நான் சிரித்தேன், அதுக்காக இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க? ஏய் சிரிச்சினா இனிமேல் சொல்லிட்டு சரிடி. நீ பாட்டில் மூஞ்சிக்கிட்ட 42 பல்ல ஏன்னு காட்டிக்கிட்டு இருக்கிற, அப்படியே பக்குன்னு இருக்கா இல்லையா மனுஷனுக்கு? ஆமாம், பல்வரிசை 32 தானே சொல்லுவாங்க, அதனை நீங்கள் 42ன்னு சொல்கிறிய? அம்மாடியோ, 32 நார்மல் மனுஷங்களுக்கு, உனக்கு கிடையாது. ஏய் சௌமியா, இங்கே வாட்டி. ஒன்றும் தேவையில்லை, உங்கள் வேலையை பாருங்க. ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்டி, இங்கே வா. என்ன விஷயம் சொல்லிட்டு போவா. ஏதோ சொல்கிறதுக்கு தானே வந்த. நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தா என்ன விஷயம் சௌமியா, என்ன எதுன்னு பொறுமையாவே கேட்குறீங்க? சும்மா பேய் பிசாசுன்னு கிண்டல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் சொல்லவும் வேணாம், நீங்கள் கேட்கவும் வேணாம், போங்க. ஏய் சரிட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வா, என்ன விஷயம்னு சொல்லுவா. ஏன் சோஃபாவில் உட்கார மாட்டியோ? ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கே நின்றே சொல்லிக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லுவா. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏரியாவில் ஒரு 10 பேர் சேர்ந்து எப்போதுமே கப்பல் டூர் போவோம்ல வருஷம். அதே மாதிரி இந்த வருஷமும் போகலாமான்னு கேட்டிருக்காங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்னவோ நீங்கள் ஓவராக பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. ஏய் சௌமியா, புரிஞ்சுதான் பேசுறியா, புரியாமல் தான் பேசுறியா? கப்பல் டூர்னா என்ன? எல்லாரும் புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து வருஷம் போவோமே, அந்த ஜோடியாக போகிறதுக்கு பேர் தானே கப்பல் டூரு. அப்படி போகிறதுனா நம்ம 2 பேரும் போயிடலாம். அன்னைக்கிளிக்கு வீட்டில் மச்சான் இல்லையே, மச்சான் இருந்தால் மச்சானை கூட்டிகிட்டு வரலாம். மச்சானோட சண்டை விட்டுட்டு வீட்டில் தனியாக இருக்கையில் நம்ம மட்டும் கப்பல் டூர் போனால் நல்லாவா இருக்கும்னு சொல்லு. இப்போ உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறோன்னு யார் சொன்னா? கப்பல் டூர்னால் வருஷம் நம்ம 2 பேரும் ஜோடியாக போகிறது மாதிரி இந்த வருஷமும் நம்ம 2 பேரும் தான் போகிறோம். அதுக்கும் அன்னைக்கிளிக்கு என்ன சம்மந்தம்? மைனி வந்துட்டா மதனி கொதனின்னு. சரி, புருஷன் பொண்டாட்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்களே, நம்ம அந்த பக்கம் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வருவோமேனு கொஞ்சம் கூட இங்கீடம் இல்லாமல் மதனி கொதனின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கையில நந்தி மாதிரி எப்படி நிற்கிறாப்பார். வா அன்னைக்கிளி, என்ன விஷயம்? மணி அண்ணன் ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போகிற சட்டையெல்லாம் அயன் பண்ணி வைக்க சொன்னீங்கல்ல, ஒரு 10-15 சட்டை தேய்ச்சி நல்லா அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்தாங்க மதனி, எடுத்துக்கொண்டே உங்கள் கப்போட்டுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. ஏ சௌமியா, எப்போதும் லாண்ட்ரிக்கு தானே கொடுப்ப, இப்போ ஏன் அன்னைக்கிளியை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? ஏங்க நான் லாண்ட்ரி தான் போடுறேன்னு சொன்னேன். அன்னைக்கிளி தான் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே துவைச்சி அயன் பண்ணி வச்சுருறேன்னு சொன்னான். இப்போ என்ன, உங்கள் வீட்டு சட்டையை தானே அயன் பண்ணி வச்சா, ஏன் வீட்டு துணியை ஒன்றும் அயன் பண்ணி வைக்கலையே, அதுக்கே இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க இப்போ? ஐயா விடுங்க மதனி, விடுனே. என்ன நீ தொட்டதுக்கெல்லாம் சும்மா மதனிக்கிட்ட அது இதுன்னு கத்திக்கிட்டே இருக்கிற? நான் தான் சொன்னேன் நானே துவைச்சு அண்ணன் மட்டும் சட்டையெல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன்னு. என்ன செய்கிறேன், பொழுதோட சும்மா தானே இருக்கேன். அங்கே இருந்தேனாலும் மாடு கண்டுன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்கே டவுனுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வேலையும் இல்லை. என்ன வேலை இருக்குது, இது ஒரு வேலைன்னு நான் பார்த்துட்டேன்னு நீ பெருசாக சொல்லிக்கிட்டியாக்கா? பேசாமல் விடுனே, சும்மா மதனியை என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு வம்பளித்துக்கிட்டே இருக்கியே என்ன? ஏய் சௌமியா, நீ டூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் தங்கச்சியை விட்டுட்டு போகணுன்னு சொன்னியே, இப்போ எப்படி உன்னைய விட்டு கொடுக்காம பேசுகிறா பத்தியா? அது தாண்டி என் தங்கச்சி அன்னைக்கிளி. போதும் உங்கள் தங்கச்சி புராணமோ அண்ணன் புராணமோ கேட்டு 4-5 நாளாக காதெல்லாம் புளிச்சு போச்சு. அண்ணே சும்மா இருக்கியா இல்லையா? என்ன மதனியா அது இதுன்னு சும்மா நொட்டம் சொல்லிகிட்டே இருக்க நீ?
இங்கே பாரு அன்னைக்கிளி, நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. எங்கள் ஏரியாவில் வருஷம் வருஷமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷமாக கப்புள் டூர் போகிறது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் கப்புள் டூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்கள் அண்ணன் கிட்ட கேட்டால் அது இதுன்னு நொட்டை சொல்லிக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. கப்பலில் டூர் போறீங்களா? என்ன மதனி சொல்றீங்க? நல்ல வேலை, நான் வந்திருக்கிற நேரம் பார்த்து கப்பலில் டூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நல்ல நேரத்தில் தான் நானும் வந்திருக்கேன். இப்போ மதனி, அப்படியே அந்த கப்பலில் டூர் போகிறதுக்கு ஏன் பேரையும் சேர்த்து கொடுங்க, நானும் வரேன். நான் இது வரைக்கும் கப்பல்ல எல்லாம் டூர் போனதே இல்லாத்துக்கிறேங்க. அன்னைக்கிளி, கப்பலில் டூர் போகல, கப்புள் டூர். கப்புள் டூர்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஜோடி ஜோடியாக போகிறது. அண்ணன் தான் இப்போ உன் கூட இல்லைல்ல, நீ எப்படி எங்கள் கூட வருவ? அன்னைக்கிளி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீனு வா, நான் எல்லாரும் சேர்ந்து டூர் போயிட்டு வருவோம், சரியா? ஐயோ அண்ணே, நான் கப்பலில் ஏதோ டூர் போறீங்களாக்கும்னு நினச்சிக்கிட்டுல கேட்டேன். நீங்கள் இப்படி ஜோடி ஜோடியாக போறீங்கன்னா நான் எப்படி வர முடியும்? உங்கள் மச்சானா இப்போ என் கூட இருக்காரு, அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு தானே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு கிறுக்கச்சி, கப்பலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் என்னென்னத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ சௌமியா, நீ புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா அவளே ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு ஏன் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி என்னென்னமோ பேசுகிற? நான் என்னங்க இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனேன்? அவளுக்கு புரியலை, அதனால நான் புரிகிற மாதிரி சொன்னேன். இதில் என்ன என் மேலே தப்பு இருக்கு? சரி, நம்ம 2 பேரையும் கொடுக்குறோம், நம்ம நாளைக்கு கிளம்புறோம், ஓகேவா? எங்கள் பேர் கொடுக்கவான்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் பாட்டில் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னவோ இந்த வீட்டில் எல்லாமே என்னை கேட்டு தான் நடக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தானே ஆடிக்கிட்டு இருக்க. ஏதோ பண்ணுப்போ. சே, இவ வந்து வீட்டில் உட்காந்தா என் வீட்டில் எனக்கே நிம்மதி இல்லாமல் போச்சுடா சாமி. இது என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு மரியாதைங்கிறத இந்த 4-5 நாளில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பார்க்குற தோழிகளே, உங்கள் எல்லாருக்கும் அன்னைக்கிலேக்கா ஒன்று சொல்கிறேன், நல்ல மனசில் பதிய வச்சுக்கிறேங்க. 1000 தான் புருஷன் வீட்டில் அடித்தாலும் மிதித்தாலும் திட்டுனாலும் உதைச்சாலும் 1000 நடக்கட்டும். அதை எப்படி அனுசரித்து அதை எப்படி குடும்பத்தை ஓட்டணும், புருஷன் மனசை எப்படி மாற்றணும், மாமியார்கிட்ட எப்படி அனுசரியாக நடந்துக்கிறணும்னு, குடும்பத்தை எப்படி நல்லபடியாக கொண்டு போகிறதுன்னு மட்டும்தான் உங்கள் கவனம் பூரா இருக்கணும். அதுக்காண்டி அம்மா வீட்டுக்கு வந்தேன், அண்ணன் வீட்டுக்கு வந்தேன், அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன்னு வந்துடாதீங்க மக்களே. உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் போயிடும். உங்கள் மரியாதையை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து காப்பாற்றிக்கிறீங்க, சரியா? நான் சொல்ல வேண்டியதை அனுபவப்பட்டவ சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கேட்கறதும் கேட்காம போகிறதும் உங்கள் விருப்பம். அன்னைக்கிளி, ஒரு சம்பு தண்ணி இலிட்டோமா? அம்மா எங்கப்பா இங்கே இருக்காங்க? அம்மா பேரை சொல்லி கூப்பிட்றீங்க? அட ஆமாம்ல, அம்மா தான் ஒரு வேலையாக மாமா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன்ல. சரி, அம்மா என்ன 2 நாளையில் வந்துடுவா. கொண்டாம்மா தண்ணியை. வெயிலில் போயிட்டு வந்தது தண்ணி தாகம் தாங்க முடியலை. அப்பா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா. என்ன எழுத? என்ன விஷயம் தெரியும் உனக்கு? அம்மா மாமா வீட்டுக்கு ஒரு வேலையெல்லாம் போகலை, அப்பத்தான் ஏற்றி விட்டு அம்மாவை நீங்கள் அரைஞ்சதுனால அம்மா உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு தான் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்கிற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அம்மாடி நிம்மி, அம்மாவா அப்பா அடிக்கணும்னு நினச்சலாம் அடிக்கலம்மா. அம்மா ஏற்று பேசவும் ஒரு கோவத்தில் கை நீட்டிட்டேன். அதுக்கு அம்மா கோச்சிக்கிட்டு பைய தூக்கிக்கிட்டு போயிட்டா. நீ அப்பாவை எதுவும் தப்பாக நினச்சிடாதம்மா. உங்களை பற்றி எனக்கு தெரியாதாப்பா, அதெல்லாம் உங்களை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். இன்னும் எங்களை நீங்கள் சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு இருக்கீங்கப்பா. எங்களுக்கும் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். எங்களுக்கும் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா. அம்மாவை பார்த்து 4 இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சு. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா அம்மாவை போய் கூட்டிகிட்டு வாங்கப்பா. நான் பெத்த மகளே, அம்மாவை பார்க்கணுன்னு அப்பாவுக்கு மட்டும் ஆசை இல்லையாம்மா? நான் ஃபோன் அடித்தா கூட அம்மா எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன செய்ய சொல்லு? அம்மா பிடிவாத குணம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைப்பா. அம்மா ஒரு முடிவெடுத்து போயிட்டாங்கன்னா நீங்களாம் வந்து அம்மா கிட்ட பேசுகிற வரை அம்மா உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் அப்படி தானேப்பா அம்மா நடந்துக்குவாங்க. நீங்கள் ஃபோன் அடித்தா மட்டும் அம்மா அட்டன் பண்ணிடுவாங்களா சொல்லுங்கள்? நீங்கள் நேரில் போய் அம்மாவை சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அது சரி, இந்தாதான் உங்கள் அம்மா கறியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கியே. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? உங்கள் அம்மா பிடிவாத குணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நிம்மி. நான் ஒரு ஃபோன் காலையாவது அட்டன் பண்ணி பேசினா அவளை என்னத்தையாவது பேசி சமாதானப்படுத்தலாம்னு நினச்சேன். சரிம்மா, இனிமேல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இங்கனக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுல வேலை இல்லை. பிள்ளைய நீங்களும் ஏங்க ஆரம்பிச்சிட்டியே. சரிம்மா, நான் உடனே கிளம்பி அம்மாவை போய் மாமா வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? அம்மா இப்போ எதுக்கு பாப்பத்தாவை கூப்பிட்டு இருக்கீங்க? அம்மாவை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு அப்பத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேம்மா. இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே அந்த அப்பத்தா கிழவி தான். அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போனால் அப்பா மனசை என்னத்தையாவது சொல்லி மாற்றி போவிடாமல் பண்ணிடும். அதனால அப்பத்தா கிட்ட சொல்லாமலே அப்பா போகிறது தான் நல்லது. அம்மா என்ன செய்றியே? அப்பா, அப்பத்தா ரேஷன் கடைக்கு போயிருக்குப்பா, திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. நீங்கள் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கப்பா. அப்பத்தா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோன்னா சர்ப்ரைஸ் கொடுத்தது மாதிரி இருக்கும்ல. நீங்கள் கிளம்புங்கப்பா, லேட் ஆச்சு.
அடடே மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி சௌமியாலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் மாப்பிள்ள, எல்லாரும் நல்லா இருக்கோம். இருங்க இந்த அன்னைக்கிளி கூப்பிட்றேன். அன்னைக்கிளி, அம்மா அன்னைக்கிளி, ஒரு டம்ளர் காப்பி எடுத்துருவாமா. இந்த வாரேனே, இந்த வாரேன். மச்சான் அன்னைக்கிளியை கூப்பிட்டீங்கன்னா பார்த்து பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். தாராளமா மாப்பிள்ள, உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, யாரு கேட்க போகிறா? இந்த கூப்பிட்ற அன்னைக்கிளியே. அம்மா அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, ஒரு டம்ளர் காப்பி கொண்டுட்டோமா. அண்ணே இந்தானே. மாமா நீங்களா நீங்களா நீங்களா? ஐயோ மாமனை பார்த்த சந்தோஷத்துல காப்பியை கொட்டி விட்டுனே. என்னாச்சு என்னாச்சு? ஏதோ கப்பை உடையிற சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ மதனி நான் தான். மாமனை பார்த்த சந்தோஷத்துல வெடுக்குன்னு கையில இருந்த கப்பு தவறி கீழே விழுந்துருச்சு. மன்னிச்சிருங்க மதனி. ஓஹோ, புருஷனை பார்த்த சந்தோஷத்துல தான் இந்த அம்மா கப்பை தூக்கி உடைச்சாங்களோ? சரி சரி, உடைக்கட்டும் உடைக்கட்டும். இந்த வீட்டை விட்டு போகிறதுனா ஒரு கப்பு இல்லை 10 கப்பு கூட உடைக்கட்டும், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ அன்னைக்கிளி, அண்ணனை பார்த்த சந்தோஷம் என்னாலேயே தாங்க முடியல, அப்புறம் ஒன்னால் தாங்க முடியுமா என்ன? எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரே அண்ணன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க, நானும் இவரும் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோம், சரியா? ஏங்க வாங்க போகலாம். அட காப்பி போடுறதுக்கு நான் எதுக்கு சௌமியா? நீ போய் 2 பேருக்கும் சுட சுட காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா, ஓடு. ஐயோ இந்த மனுஷன் வேற கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாமல் புரிஞ்சுக்கிறாம நடந்துக்குவாரு. இப்போ தான் அதுகளே 4-5 நாளாக சண்டை விட்டு பிரிஞ்சிருந்து ஒன்று சேர்ந்துருக்குதுங்க. இப்போ அதுகளை தனியாக விட்டால் தானே அந்த மனுஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பாட்டில் எல்லாரும் சேர்ந்து கூடி அடித்து பேசி இன்னும் 10 நாளைக்கு இங்கனையே டேரா போட்ட விட்டோம்னா ஏன் பொழப்பு என்ன ஆகுறது? இந்த மனுஷன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாரா பாரு. என்ன சௌமியா, என் தங்கச்சி மாப்பிள்ள வந்திருக்காரு, பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கே என்ன? போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணப்போ. ஏங்க தங்கச்சின்னு உருகிட்டே உட்காந்துருந்தா மட்டும் போதுமா? உங்கள் மாப்பிள்ளை வரும்போது அவங்க 2 பேரையும் தனிமையில் விட்டாதானே அவங்க 2 பேரும் சுதந்திரமாக ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம 2 பேரும் நந்தி மாதிரி இங்கனக்குள்ளேயே உட்காந்துருந்தோம்னா அவங்க எப்படி பேசுவாங்க? எந்திரிச்சு வாங்கங்க, நம்ம உள்ளே போகலாம். அட அதுவும் சரிதான், ஆனால் நீ அவ்வளவு நல்லவ கிடையாதே. இதில் ஏதோ சூட்சம் இருக்கிறது மாதிரி தெரியுதே. இப்படி என் மனசில் உள்ளதை பூரா அந்த மனுஷன் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சா ஏன் பொழப்பு நான் எப்படி ஓட்டுறது? ஏங்க எந்திரிச்சு வாங்கங்க, சொன்னா கேளுங்க. சரி சரி இருட்டி சௌமியா, இந்த நானும் வர்றேன். மாப்பிள்ள நீங்கள் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி மச்சான் சரி மச்சான், நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அம்மா அன்னைக்கிளி, மாமா மேலே இன்னும் கோபம் போகலையோமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க பேச்ச மீறி நான் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. நீங்க அடிச்சிங்கிறதுக்காண்டி நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். உங்களையும் என் பிள்ளைகளையும் பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல மாமா. ஏய் கழுத, இங்கே பாருவேன். மாமா பாரு, எதுக்குமா அழுகிற? அதான் மாமா வந்துட்டேன்ல, அதெல்லாம் அழுகக்கூடாது சரியா? மாமா உங்களை விட்டு உங்க பேச்ச மீறி இங்க வந்ததுக்கு நான் நல்லா அனுபவிச்சுட்டேன் மாமா. இனிமே உங்களையும் பிள்ளைங்களையும் விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்து என்னை கூட்டிட்டு போயிருங்க மாமா, என்னை கூட்டிட்டு போயிருங்க. ஏய் அன்னைக்கிளி, நீ என்னையும் பிள்ளைகளையும் பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா என்ன? ஒரு வீராப்பிள்ளை கிளம்பி போனியேன்னு நானும் ஒரு நாளைக்கு 40 ஃபோன் 50 ஃபோன் அடிச்சனே, ஒரு ஃபோனையினாலும் அட்டன் பண்ணி மாமா நான் நல்லா இருக்கீங்களா, பிள்ளைய நல்லா இருக்கலான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டியா சொல்லு? நான் தான் கோவமா இருந்தேன்ல, அப்புறம் எப்படி ஃபோன் அட்டன் பண்ண முடியும்? கோவம் வருது. கோவம் மாமல, கோவம் வர்றதுக்கு ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ணி மாமா நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு கோவம் வருதோ? நான் தான் கோவமா இருந்தேன்னா யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னவோ நேற்று தான் கல்யாணம் பண்ணவங்க மாதிரி என்னமோ புதுசாக கேட்குறிய. 10-15 வருஷமா அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கோவமாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து சமாதானப்படுத்தணும். நீங்கள் பாட்டில் 4-5 நாளைக்கு அங்கேயே உட்காந்துருந்தா நான் எப்படி சமாதானமாவேன் சொல்லுங்கள்? ஏய் பிள்ளை 2க்கும் பரிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வர்றதுமா இருக்கேன். வீட்டுக்கு வந்தோன்னா மாடு 2 வேலை இருக்குது. அம்மாவும் அங்கிட்டு இங்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன அன்னைக்கிளி செய்கிறது? அதனால் எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம நிம்மியில் ஒத்த காலில் புடிவாதமாக நின்று அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்தாலே வாங்கப்பா எனக்கு உடனே அம்மாவை பார்க்கணும்னு ஒரே அழுக. அதோட தான் இப்போ விருட்டுன்னு கிளம்பி ஓடியாந்தேன். அப்போ என் மகன் நிம்மி சொல்லி தான் என்னைய கூப்பிட வந்திருக்கிய, இல்லைன்னா இன்னமும் கூப்பிட வந்திருக்க மாட்டேங்கல்ல மாமா? ஆஹா அவ பாட்டுக்கு சமாதானம் ஆனவளை மறுபடியும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறினது கரையா ஏற விட்டுட்டோமே. அன்னைக்கிளி பாப்பா சொன்னதுனால தான் கூப்பிட வருவேன், இல்லைன்னா உன்னை கூப்பிட வரமாட்டேனாக்கா. ஒன்றும் வேணாம் மாமா, சமாளிக்காதிய. அதான் சொல்லிட்டியல்ல, நிம்மி பாப்பா ஒத்த காலில் நின்று அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதுனால தான் கூப்பிட வந்தேன்னு. அப்போ நீங்களா என் மேலே உள்ள பாசத்தில் கூப்பிட வரல, அதானே? அப்படி வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மறுநாளே ஓடியாந்துருப்பீல்ல. நீங்கள் தான் வரவே இல்லையே. அன்னைக்கிளி மறுபடியும் மாமாட்ட கோச்சிக்கிட்டு மூஞ்சியை திருப்பிடாதம்மா. இதுக்கு மேலே மாமா மனசு தாங்காதுட்டி. ஒன்று வேணாம் போங்க மாமா. சரி
உன் அண்ணன் வீட்டில் வந்து 10 நாளைக்கு நாளும் ஜாலியாக இருப்போம்னு நினச்சி வந்திருப்ப. நான் 4-5 நாளையே வந்து கூப்பிடவும் உனக்கு மனசு கஷ்டமாயிருச்சோ என்னவோ. சரி அன்னைக்கிளி, நீ கூட 4-5 நாளைக்கு இருந்துட்டு உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ வா. மாமா போயிட்டு வரேன் சரியா? என்ன திமுற பண்றிய? ஏன் அன்னைக்கிளி, நீ தானடி சொன்ன எனக்கு உன் மேலே பாசம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு அடிக்கிறவ? நான் சொன்னா உடனே என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லுவீங்களா? ஏன் அடிக்காதட்டி, எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறவ? ஏன் அன்னைக்கிளி, நீ அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிறேன், மாமா உன்னைய விட்டுட்டு கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டேன். எங்க எங்க நீங்க கிளம்பி போங்க பாப்போம். ஏய் அன்னைக்கிளி, முடிய பிடிச்சி இழுக்காத அன்னைக்கிளி. அப்ப அன்னைக்கிளி சாரிமா, அன்னைக்கிளி சாரிமான்னு 100 வாட்டி சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். ஏ அன்னைக்கிளி, இது என்னட்டி இது சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவ? சரி சாரி, உன்னைய கூப்பிடத்தான் வந்தேன், உன் மேல உள்ள பாசத்துல தான் வந்தேன், போதுமா? சரி இது கூட அது முடிய விடுட்டி. அப்படி வாங்க வலிக்கு. அப்போ என்ன அடி அடிக்கிறாயா? நல்லா அவன் அண்ணன் வீட்டில் வந்து உட்காந்து நல்லா தெம்பா சாப்பிட்டுப்புட்டு அடி ஒன்று இடி மாதிரி இருக்கு அன்னைக்கிளி. ஏய் எட்டி அன்னைக்கிளி, இப்போ மாமா என்ன சொல்லிட்டோம்னு இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு போற நீ? அன்னைக்கிளி, மாமா எதுவும் தப்பா சொல்லிட்டேனாமா? மாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அங்கே போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். ப்ளீஸ் மாமா, கிளம்பலாமே. சரிம்மா அன்னைக்கிளி, காரணம் இல்லாமல் நீ இப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா மச்சான்ட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். என்ன மாமா, அன்னைக்கு 4-5 நாளாக இல்லாமல் தொப்பையெல்லாம் வத்தி போயிருச்சாட்டிருக்கு. மாமா சொல்லுங்க மாமா, கிளம்புறோம்னே. மாமா உங்களை தான் சொல்லுங்க. இருட்டி சொல்கிறேன். என்ன அன்னைக்கிளி, அண்ணன் கூட பேசி சமாதானம் ஆகிட்ட போல் இருக்கு. இந்தாங்க சுட சுட காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் உட்காந்து ரிலாக்ஸாக குடிங்க. என்ன பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸாக குடிக்குவாம்ல, ரிலாக்ஸாக குடிக்க என்னென்ன பாடுபடுத்திட்டு இப்போ ஊருக்கு கிளம்புறவங்கவும் அவன் மூஞ்சியில் எப்படி பழுப்பு எரியுது பாரு. மாப்பிள்ள இந்தாங்க காஃபி குடிங்க. அண்ணே, நான் இப்போ தான் அடுப்படியில் காப்பி குடித்தேன். அவங்களும் இப்போ வரையில தான் வெளியில் கடையில் காப்பி குடிச்சிட்டு வந்தாகலாம். இருக்கட்டும்னே, பரவாயில்ல. நாங்கள் 2 பேரும் அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். அந்த காப்பியை வீணாக்காமல் நீங்களே குடிச்சிருங்கண்ணே. என்ன அன்னைக்கிளி, அண்ணனை பார்த்து சந்தோஷத்தில் காஃபி கூட வேணான்னு சொல்லிட்டு போகிற? காஃபி குடிக்கிற நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ? இதுக்கு மேலே காப்பி குடிக்கிற நேரம் அளவுக்கு கூட உன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அம்மாடி, என்ன கஷ்டம் வந்தாலும் இப்படி அண்ணன் தம்பியை வீட்டுக்கு மட்டும் போகவே கூடாதுடா சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கிளி, வெளியில் போகும்போது மாப்பிள்ளை உன்னைய ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போவார். நீங்கள் நல்ல சந்தோஷமா என்னைக்கு இதே மாதிரி இருந்தால் எனக்கு அதுவே போதும்மா. சரிண்ணே, நான் அப்போ போயிட்டு வரேன். மதனி வாரேன். அம்மா தாயே, நீ எப்போ கிளம்புவேன்னு தான் நானும் காத்துட்ருக்கேன், சீக்கிரமாக கிளம்புமா. சரி அன்னைக்கிளி, போயிட்டு வா. சரி மச்சான், சந்தோஷம். அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஓகே மாப்பிள்ள, போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள். பிள்ளையில நல்லபடியாக பரிச்சை எழுத சொல்லுங்க. நாம் எக்ஸாம்லாம் எழுதி முடித்த பிறகு ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு மருமகள்கிட்ட சொல்லுங்கள். அண்ணே நான் வாரேனே. போயிட்டு வாம்மா, போயிட்டு வா அன்னைக்கிளி. ஐயோ மாமா, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது மாமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தானம்மா அன்னைக்கிளி, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆட்டோக்காரனை கூட காணோம். இல்லைன்னா ஆட்டோலையாவது போய் இறங்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வாம்மா. போங்க மாமா, இவ்வளோ தூரம் நடந்து வந்து எனக்கு கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியலன்னு சொல்கிறேன்ல. ஏன்னா அவங்க முதுகில் உப்பு முட்டை தூக்கிட்டு போங்க. ஏன் அன்னைக்கிளி, இன்னும் விளையாடுறியா? உப்பு முட்டை தூக்க சொல்கிற? ஏன் என்ன உப்பு முட்டை தூக்க மாட்டீங்களா என்ன? எனக்கு தெரியாது. இன்னைக்கு உப்பு முட்டை தூக்கிட்டு தான் என்னை வீட்டுக்கு போகிறீங்க. அன்னைக்கிளி, தேவையில்லாத வேலை பார்க்காத. யாராச்சும் ஊருக்கறியை பார்த்தாலுங்கன்னா கிண்டல் பண்ணுவாளுங்க. பேசாமல் நடந்து வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது சொல்லிவிட்டேன். எனக்கு தெரியாது. என்னை உப்பு முட்டை தூக்கிட்டே போகணும், என்னால் நடக்க முடியல. ஐயோ அன்னைக்கிளி, அடம் பிடிக்கிறியட்டி. சரி வா, ஆனால் கீழே போட்டதும் எனக்கு தெரியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன்.